இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் வந்தாச்சு. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் வெயில் காலமும் வந்தாச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன விதைகள் நம்ம போட்டால் ஈஸியாக நம்மளுக்கு அழகாக முளைச்சி வரும், அதே மாதிரி அதுக்கு என்ன மண்கலவை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கணும், என்னென்ன விதைகள் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வீடியோவில் விதைகளோட முளைப்பு திறனையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதையிலேருந்து நிறைய அறுவடை கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை மண்கலவை தாங்க. அந்த மண்கலவையை நம்ம ப்ராப்பராக கொடுத்தாலே செடி வந்து அழகாக முளைச்சி வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மண்கலவைக்கு என்னென்ன ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே மண்கலவை வந்து இலகுவாக இருக்கணுங்க. அந்த மண்கலவைக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணுறது எப்படின்னா, ஒரு பங்கு கொக்கோபீட்டு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு தொட்டியோ இல்லை ஒரு க்ரோ பேக்கோ வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மண் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை தொட்டிகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மண்கலவையை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு 3 க்ரோ பேக் வைக்க போகிறேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மண்கலவை ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ரோ பேக் அளவு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொக்கோபீட் வந்துட்டு மண்ணை இலகுவாக வைக்கிறதுக்காக கொக்கோபீட் சேர்க்குறோம். ஸோ அந்த கொக்கோபீட் வந்துட்டு ஒரு பங்குலேருந்து 1.5 பங்கு எடுத்துக்கோங்க. செம்மண், எந்த மண் செடியும் வச்சாலும் செம்மண்ணில் வச்சிங்கன்னா சூப்பராக வளருங்க. அதுக்காக செம்மண் வந்து ஒரு பங்கு. வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க, பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் செடி வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு. அடுத்தது உரங்கள்னு பார்த்திங்கன்னா மண்புழு உரம், தொழு உரம் ரெண்டுமே ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது போன்மீலில் வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்கிறதுனால காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பூச்செடியாக இருந்தாலும் சரி ஈல்டிங் நல்லா கொடுக்கும், பெருசாக கொடுக்கும். அதில் பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு போன்மீல் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து மிக்ஸ்டு பயோஸ் ஃபர்டிலைசர், அதாவது உயிர் உரம்னா சூடோமோனஸ், பொட்டாசியம் பாக்டீரியா, அடுத்தது ட்ரைகோடர்மா வெரிடி, ரைபோசோம், இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்துட்டு மிக்ஸ்டு கலவையாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு எப்சம் சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்க்கறதுனால மெக்னீஷியம் சல்ஃபேட் அதில் நிறைய இருக்கிறதுனால இலைகள் வந்து மஞ்சத்தன்மையிலேருந்து காப்பாற்றப்படலாம். மண்கலவை மறுபடியும் சொல்கிறேன். 1.5 பங்கு கொக்கோபீட்டு, 1 பங்கு செம்மண், 1/4 பங்குலேருந்து 1/2 பங்கு வந்துட்டு மண்புழு வரும். அடுத்தது அதே 1/4 பங்குலேருந்து 1/2 பங்கு தொழு வரும். 1.5 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு, 1 டீஸ்பூன் போன்மீல், 1 டீஸ்பூன் எப்சம் சால்ட்டு, மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 1/4 கப்பு அளவுக்கு. ஓகேங்களா? இதுதான் மண்கலவை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நாள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு பஞ்சக்காவியாக இல்லைன்னா புளிச்ச மோரை தெளிச்சிட்டு கூட உடனே மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடி வைக்கலாம், விதையும் போட்டு விடலாம். ஓகேங்களா? ஸோ மண்கலவை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம விதைகளுக்கு போயிடலாம். இந்த மாதம் மார்ச் மாதம் வெயில் காலத்தில், ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்னென்னலாம் விதைகள் போடலான்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் தாங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டராக இருந்தீங்க, இப்போ தான் தோட்டத்துக்கு ஸ்டார்டராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டாக வெண்டைக்காய் விதைக்கலாங்க. வெண்டைக்காய் வந்துட்டு 3 நாளில் உங்களுக்கு வந்து ஜெர்மினேட் ஆகிடும். அதுலேருந்து 35வது நாள்லேருந்து 40வது நாளுக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் கொடுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த வெண்டைக்காய் செடிக்கு இல்லை விதைகளை வந்துட்டு விதை நேர்த்தி பண்ணலாங்க. விதை நேர்த்தி எப்படி பண்ணணுன்றதை கடைசியில் சொல்லியிருக்கேன். விதை நேர்த்தி பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கனாலும் வெண்டைக்காய் செடியில் ஈஸியாக க்ரோ ஆகும். 35 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காய் வந்துடும். க்ரோ பேக்கு அப்படி இல்லைனா தொட்டினா 12க்கு 12 க்ரோ பேக்கில் 2 செடி வைக்கலாங்க. 9க்கு 9 க்ரோ பேக்கில் 1 செடி வைக்கலாம். 15க்கு 15 க்ரோ பேக்கில் 3 செடி வைக்கலாம். தொட்டிக்கும் அதே கணக்கு தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகா தாங்க. பச்சை மிளகாவும் ஒரு ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டு தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து விதை நேர்த்தியும் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நடவு செய்யலாம். ஒரு சின்ன தொட்டியில் நடவு செஞ்சுட்டு 25 நாள் கழித்து அது நல்ல நாற்றான பிறகு நீங்கள் தொட்டியில் மாற்றிக்கலாம். க்ரோ பேக்கில் அதே கணக்கு தாங்க. 12க்கு 12 க்ரோ பேக்கில் 2 செடி, 9க்கு 9 க்ரோ பேக்கில் 1 செடி, 15க்கு 15 க்ரோ பேக்கில் 3 செடி வைக்கலாம். இப்போ இந்த 5 விதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த 5 விதையுமே 5 செடியாக மாறுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் பச்சை மிளகா போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கனாலே ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து விதைப்பு முளைச்சி வந்துடும். அடுத்தது இதுக்கு சூரிய வெளிச்சம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக வேணுங்க. சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 5 மணி நேரமாவது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்துட்டு காலையில் ஈவினிங் 2 வாட்டி இனிமேல்ட்டு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணுங்க வெயில் காலத்தில். ஸோ அதுக்கு அடுத்தது ஈஸி க்ரோயிங் பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி தாங்க. முள்ளங்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை, ஈஸியாக வளரும். ஸோ இதை வந்துட்டு ஒரு விதையை ஒரு செடி நம்ம க்ரோ பேக்கில் ஊனி வைக்கணும், அவ்வளோதான். க்ரோ பேக் சைஸுன்னு கேட்டிங்கன்னா 15க்கு 6, 12க்கு 6, அதாவது நம்ம கீரை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி க்ரோ பேக்கில் நீங்கள் வளர்த்து விடணும். அப்படி வளர்த்து விடும்போது ஒரு விதை அப்படி இல்லைன்னா 2 விதை நம்ம லைட்டாக மண்ணை வந்து ரொம்ப கலராமல் லைட்டாக மண்ணில் வந்து உங்கள் சுண்டு விரலில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் விதை போட்டு விட்டாலே 45 நாளில் உங்களுக்கு நல்ல ஹீல்டிங் கிடைக்குங்க. சூரிய வெளிச்சம் இதுக்கும் 8 மணி நேரம் கம்பல்சரி வேணும். அடுத்தது ஈஸி க்ரோயிங் எதுன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி தாங்க. கொத்தமல்லி வந்துட்டு சிலவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்துட்டு நிறைய பேர் இதை ஈஸியாக வளர்க்கலாங்க. ஸோ இதுக்கு வளர்க்குற ஒரே டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா விதையை 2 ஆக்கிறது. இந்த ஒரு விதையை 2 ஆக்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் வந்துடும். இப்போ இந்த ஒரு பேக்கெட் விதையில் வந்துட்டு உங்களுக்கு 1 கட்டு கொத்தமல்லி கிடைக்குங்க. இதுக்கு டெக்னிக் என்னென்னா, விதை முழுசாக போட்டிங்கன்னா வளர்கிறதுக்கு லேட் ஆகும். விதையை வந்துட்டு 2 ஆக்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக முளைப்பு திறன் 10 நாளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு ரொம்ப வெயில் இல்லைனாலும் ஒரு 3 மணி நேரம் வெயிலில் இருந்தாலும் போதும். ரொம்ப ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய செடி தாங்க. ஆனால் சிலவங்களுக்கு இது வந்துட்டு எப்படி அந்த விதைகளை உடைக்கிறது, எப்படி போடுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பேக்கெட் விதைக்கு கண்டிப்பாக 1 கட்டு கொத்தமல்லி நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணுங்க, கொஞ்சம் கூட காஞ்சி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே போதும், சூப்பராக முளைச்சி வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு தக்காளி தாங்க. தக்காளி வந்து எந்த சீசன்லேயுமே தக்காளி நம்ம போடலாங்க. அதுவும் இந்த மார்ச் மாதத்துலலாம் உங்களுக்கு நிறைய ஈல்டிங்கே கிடைக்கும். இதில் வந்து 2 டிஃபால்ட் வருங்க. நல்ல ஒரு க்ரோத்து கொடுக்கும். அதுக்கு 2 டிஃபால்ட் வரும். என்னென்னா, ஒன்று வந்து பழம் வந்துட்ட பிறகு அடியில் ராட்டன் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு தக்காளி செடியில் வந்துட்டு மாவு பூச்சி வரும். ஸோ இது 2 மட்டும்தான். இதை நம்ம பராமரித்து கவனித்து பார்த்தாலே செடி வந்து சூப்பராக நம்மளுக்கு காய் வைக்குங்க. இதே மாதிரி கொஞ்சம் விதை எடுத்து விதை நேர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நாற்று கிடைக்கும். 25 நாளில் நாற்று கிடைக்கும். அந்த நாற்று எடுத்து நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சுட்டு வந்தீங்கன்னாலே நல்ல க்ரோத் கொடுக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு கொம்பை இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா காய்க்கும் போது உங்களுக்கு வந்து செடி சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான கீரை வகைகளும் நீங்கள் போடலாங்க. முளைக்கீரை, பாலக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை,
தண்டு கீரை, எந்த கீரை ஒன்றாலும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போடலாம். நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குங்க. கண்டிப்பாக கீரைக்கு வந்துட்டு ஃபுல் சன்லைட்டு வேணும். தண்ணி வந்து மீடியமாக இருக்கணும். காலையில் சாயந்தரம் டெய்லி தண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலே போதுங்க, கீரை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு வந்து 3 ஈல்டிங் வந்து ஒரு விதையில் கிடைக்குங்க. ஒரு பேக்கெட் விதையில் 3 ஈல்டிங் கீரை கிடைக்கும். அதுக்கப்புறம் கீரை வந்து நல்லா இருக்காது. 3 ஈல்டிங் கீரையுமே சூப்பராக இருக்கும். ஃபுல் சன்லைட்டில் வச்சு வளங்க. கண்டிப்பாக வந்துட்டு 25 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே ஃபஸ்ட் ஈல்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் 35 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ளே செகண்ட் ஈல்டிங், 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே தேர்ட் ஈல்டிங். அதுக்கு மேலே அதெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக அடுத்த விதை போட்டு விடலாம். நீங்கள் அந்த கீரையை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு பூ வரும். அந்த பூ நல்லா காஞ்சி வந்தோடனே உங்களுக்கு விதை கிடச்சிரும். அதுக்கு அடுத்த விதைன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை. பார்த்தீங்க இப்போ சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, இது 3 கீரையோட விதையும் நல்ல கருப்பு கலராக ரொம்ப குட்டியாக நல்ல ஷைனிங்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை அப்படின்ட்டு. இதுவும் அதே தாங்க, கீரை வெரைட்டிலேயே இதுவும் அதே தான். வெயில் கண்டிப்பாக வேணும். எந்த செடி நீங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் வெயில் இருக்கணுங்க. வெயில் இல்லை, ஷேடட் ஏரியா தான் இருக்குது அப்படின்னா எந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வெயில் வருதோ அந்த சைடில் மினிமம் ஹவர்ஸ் 5 hours ஆகுது டைரக்ட் சன்லைட் அந்த செடி மேலே படணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். செடியும் வளர்ச்சி கொடுக்கும். முளைப்பு தரணும். உங்களுக்கு முளைச்சி சீக்கிரம் வரணுன்னா வெயில் வேணுங்க. அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப 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 மஸ்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் தாங்க. பாவக்காய் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டான விதை இல்லைங்களா? ஸோ இதை வந்து ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வைக்கலாம், பஞ்சகாவியால் ஊற வைக்கலாம், சீவீட் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அதில் ஊற வைக்கலாம். எந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் பஞ்சகாவியாக எடுக்கிறீங்கன்னா 2 மூடி தண்ணி கலந்து விதைகளை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வேரழுகல் பிரச்சனை வராது, ஃபங்கஸ் பிரச்சனை வராது, க்ரோத் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எந்த பூச்சி தாக்குதலும் வராது. ஸோ பாவக்காய் செடியில் உங்களுக்கு ஈஸி க்ரோயிங் கொடுக்கும், நிறைய ஈல்டிங் கொடுக்கும். அதுக்காக தான் பஞ்சகாவியா, சீவீடு, ஃபிஷ் அமிலம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு போடணும். ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும். 10 நாளைக்குள்ளே வர வேண்டிய விதை வந்துட்டு ஒரு 5 நாள்லேயே முளைப்பு திறன் கொடுத்துரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா காராமணி தாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, ரொம்ப வந்துட்டு ஈஸியாக பராமரிக்கக்கூடிய ஒரு செடி. நிறைய ஈல்டிங் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செடியும் இந்த காராமணி தான். நீட்டு காராமணிங்க. நீட்டு காராமணிலையும் நீங்கள் வந்துட்டு விதை வந்து ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி பண்ணிவிடுங்க. விதை நேர்த்தி பண்ணிவிட்டு 12க்கு 12 க்ரோ பேக்கில் 2 விதை போட்டு விட்டாலே போதும். இல்லை 15க்கு 15ல் 3 விதை போட்டு விட்டாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு க்ரோ ஆகி வந்துடுங்க. 45 நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஈல்டிங் கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி கழுவுற தண்ணி கொடுக்கலாம், காய்கறி கழுவுற தண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிங்களை மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியை ஃபர்மெண்ட் பண்ணி அதை கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு மைல்டான ஃபர்டிலைசர்ஸுங்க. 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹெவி ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சகாவியா, மீன் அமிலம், சீவீட் எக்ட்ராக்ட், அப்புறம் பயோசைம், இதெல்லாம் வந்துட்டு ஹெவி ஃபர்டிலைசர். ஸோ அதை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஆல்டர்னேட்டாக கொடுத்துட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு மண்புழு வரும், தொழு வரும், போன் மீல், அதுக்கு அடுத்தது ஆட்டுத்தொழு வரும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு செடியில் வச்சுட்டு வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்திங்கனாலே போதும். போன் மீல் 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். காய்கள் நல்லா பெருசாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டில் அடுத்தது வந்துட்டு செடி அவரை தாங்க. கொடி அவரை கிடையாது, செடி அவரை. ஸோ இந்த செடி அவரையை ஈஸியாக நீங்கள் விதை வைக்கலாங்க. இதையும் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பஞ்சகாவியால் அப்படி இல்லைன்னா தண்ணியில் ஒரு 8 மணி நேரம் சோக் பண்ணிவிடுங்க. ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு மண்ணில் போட்டு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்துடுங்க. இதில் ஈல்டிங் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வைக்கிற டைமில் ஃபஸ்ட்டு பூ உதிர்ந்துடும். அவரைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பூ வைக்கும், ஆனால் பூ உதிர்ந்துடும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு எக்ஷெல் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொடுத்து வந்தீங்க அப்படின்னா, இல்லை வெங்காய பவுட்ரு, வெங்காயத்தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அப்படி இல்லைன்னா அதில் பவுட்ரு கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 ஹவர், மேக்ஸிமம் 8 ஹவர்.
இது தாங்க கணக்கு சூரிய வெளிச்சத்துக்கு. தண்ணி கண்டிப்பாக வந்துட்டு காலையில் ஈவினிங் ஒரு மக்காவது அட்லீஸ்ட் கொடுத்து விடுங்க. ஸோ நல்லா வந்துட்டு மேலே எப்போவுமே செடிக்கு மேலே தண்ணியை வந்து ஷவர் பண்ணி விடுங்க. அது வந்து அதோட குளிர்ச்சி தன்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மேலே நீங்கள் தண்ணி வந்து எப்போவுமே காலையிலேயே ஆகட்டும் இல்லை ஈவினிங் ஆகட்டும் மேலே வந்து தண்ணி தெளித்து விடுங்க, ஷவர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது புளிச்சக்கீரை தாங்க. ரொம்ப ஹெல்த்தி, அதே மாதிரி ரொம்ப ஈஸி க்ரோயிங். ஸோ இது வந்துட்டு ஒரு 35 நாளில் உங்களுக்கு அறுவடை கிடச்சிருங்க. ரொம்ப ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 நாள் நீங்கள் விட்டிங்கன்னா ஹைட்டு வச்சிரும். ஸோ அது வரைக்கும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்தாலே போதும். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தாலே போதும். அதுக்கடுத்தது கீரை வகையில் அரைக்கீரையும் கொடுக்கலாங்க. அரைக்கீரைலாம் வந்துட்டு அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலக்கீரை, அதுக்கடுத்தது முளைக்கீரை, இதெல்லாம் வந்துட்டு ஈஸி க்ரோயிங். பிகினர்ஸு அசால்ட்டாக ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் வந்துட்டு கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு தோல்வியே கொடுக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே கீரை வகைகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொடுக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் மற்ற காய்கறிகளை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கீரை வகைகள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25 நாளில் நீங்கள் போட்டு விதை போட்டு அதை வந்து அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். நம்ம வீட்டில் ஆர்கானிக்கான ஒரு ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்து நம்ம வளர்க்கும் போது அதுக்கு ஒரு சந்தோஷம் தனியாக கிடைக்குங்க. ஸோ பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீரையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கீரையிலேருந்து வெண்டைக்காய், அப்புறம் வந்து முள்ளங்கி, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏப்ரல் மாதத்துக்கு அறுவடை எடுக்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் அடுத்ததாக வந்துட்டு வெள்ளரிக்காய் போட்டு விடலாங்க. ஸோ பிஞ்சு வெள்ளரிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏப்ரல் மந்தில். ஸோ அதுக்கு வந்துட்டு விதையை வந்து ஒரு 5-6 விதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். விதை வந்து கொஞ்சம் உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மண்கலவை சேர்த்து மண்கலவையில் விதையை ஊனி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சின்ன தொட்டியில் வச்சு அந்த விதை முளைப்பு வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு எடுத்து பெரிய தொட்டியில் வச்சுக்கலாம். சூரிய வெளிச்சம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு 3 ஹவர் இல்லை 4 ஹவர் மேக்ஸிமம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேடில் கூட வச்சுக்கலாங்க. மற்ற செடி மாதிரி இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் வெயிலையே கூட வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி நிழலில் கூட நீங்கள் வைக்கலாம், நல்லா பிடிச்சி வரும். இது வந்து கொடி வெரைட்டிங்க. ஸோ கொடி வெரைட்டினா கொடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அழகாக பிடிச்சி வரும். ரொம்ப பெருசு இல்லைங்க, ஒரு சின்ன கொம்பை நட்டு வச்சாலே போதும், அதில் கொடி சுற்றி அழகாக மேலே ஏறி வரும். அதுக்கடுத்தது பாட்டில் கார்டுங்க, சொரக்காவும் ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டு தாங்க. என்ன இதில் ஒரு மிஸ்டேக் என்ன ஆகும்னா, காய் வந்த பிறகு ஒரு பிரச்சனை இருக்கும். இதில் வந்துட்டு காய் இந்த மாதிரி வருது இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்ன கவர் கட்டி லைட்டாக வந்துட்டு கவரை லூஸ் பண்ண மாதிரி கட்டி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈ வருங்க, இந்த வாசனைக்கு ஒரு ஈ வரும். அந்த ஈ வந்து ஒரு தொலை போட்டு உள்ளே போயிட்டு இந்த சொரக்காயில் இருக்கிற அந்த சாரெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே சாரெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து சுண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப அப்படியே நசுங்கி போன மாதிரி ஆகிடும். அதோட இந்த மாதிரி தடுமையாக இல்லாமல் ரொம்ப மெலீஸாகி ஒரு மாதிரி டவுன் ஆகி அதுக்கப்புறம் அந்த காய் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அந்த தொல்லை இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு துணி கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா கவர், மெலீசு துணி, அப்படி இல்லைன்னா ஒரு கவர் கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்து விடலாம். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த வந்து தொல்லை இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா செடி முருங்கை தாங்க. மாடி தோட்டத்துலேயும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி எதுனா செடி முருங்கைங்க. இதில் ஒரு ஃபால்ட் இருக்குது, என்னதுன்னா கம்பளி பூச்சி. ஆனால் மண்கலவையை சரியாக கொடுத்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை மண்ணில் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கும் மேலே தெளிக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் கரைசலும் கொடுத்து வந்திங்கன்னா எந்த கம்பளி பூச்சியும் கிட்ட நெருங்காதுங்க. நம்ம தோட்டத்துலேயே 3 செடி முருங்கை இருக்குது. நல்ல முருங்கீரை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளஸ்டர் பீன்ஸ் தாங்க, கொத்தவரை. இந்த கொத்தவரை செடியில் வந்துட்டு அழகாக நீங்கள் அந்த விதையை எடுத்து சும்மா மண்ணில் அப்படியே போட்டு மண்ணை மூடி விட்டு டெய்லி 2 வேளை தண்ணி கொடுத்தாலே போதும். 45வது நாளில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொச்சன்னு காய் வந்துடுங்க செடியில். வெயில் மஸ்ட்டுங்க. நான் எல்லாத்துலேயுமே ஆரம்பத்துலேருந்து எப்படி சொல்கிறேன்னா, எல்லா செடிக்கும் வெயில் வேணுங்க. நிழல் தான் இருக்குது, எங்களுக்கு வந்து வெயில் வராது அப்படின்னு சொன்னிங்கன்னா வெயில் வர இடத்துல செடியை மாற்றிக்கங்க.
ஆனால் வெயில் இல்லாமல் செடி வளருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வளருதாங்க. அப்படியே வளர்ந்தாலும் குட்டையாக இருக்கும், நோய் தாக்குதலுக்கு அடிப்படும், காய் சரியாக விற்காது, ஹீல்டிங் கிடைக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வெயிலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக முளைச்சி வருங்க. அடுத்தது கத்திரிக்காய் செடி தாங்க. கத்திரிக்காய் செடி எல்லா சீசன்லேயுமே எல்லா விதமான கத்திரிக்காய் செடியும் நம்ம நடவு செய்யலாங்க. கொஞ்சம் விதை எடுத்து அதை வந்து மண்ணில் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம ஒரு 25 நாள் விட்டிங்கன்னா 3 நாளில் முளைப்பு திறன் வரும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வளர்ந்து ஒரு நல்ல க்ரோத் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைஸ் பிளான்ட்டாக ரெடியாக இருக்கும். அதை நீங்கள் வேறு பிளான்ட்டில் வேறு தொட்டியில் நடவு செய்யணும். 12x12 க்ரோ பேக்கில் நடவு செய்யலாம், 15x15 க்ரோ பேக்கில் நடவு செய்யலாம். தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா 10, 12, 14 இந்த மாதிரி தொட்டிங்களில் நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். மீலி பக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வருங்க. இந்த இலை வாசனைக்கு பூ வச்சதுனாலே மீலி பக்ஸ் வந்துடும். மீலி பக்ஸுன்றது மாவு பூச்சி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, ஐஸ் வாட்டரை நல்லா அந்த ஃப்ளாய்டர் ஸ்ப்ரேயில் ஊற்றிட்டு நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஃபோர்ஸாக நீங்கள் அடித்து விட்டிங்கனாலே சரி, மீலி பக்ஸு கீழே விழுந்துடும். கீழே விழுந்துட்டுனா திருப்பி மீலி பக்ஸ் ஏறி வராது, அது இறந்துடும். ஒரு கத்திரிக்காய் செடியில் ஃபஸ்ட்டு எறும்பு வருதுன்னும் போதே நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும், அந்த கத்திரிக்காய் செடியில் மீலி பக்ஸ் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்துட்டு ஐஸ் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு மீலி பக்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு உங்களுக்கு வந்து செடியில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா விதைகளையும் பார்த்தாச்சு. இதை எப்படி நடவு செய்யறது அப்படின்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹார்டான விதைகள் இருக்குது இல்லைங்களா, பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், அடுத்தது வந்துட்டு செடி அவரை, வெண்டைக்காய், இந்த மாதிரி செடிங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விதைக்குன்னா தண்ணியிலையோ இல்லை பஞ்சகாவியாலேயோ இல்லை மீன் அமிலம்லையோ நீங்கள் ஊற வச்சுருங்க. 8 ஹவர் ஊற வச்சுருங்க. அதை தான் நான் இப்போ ஊற வச்சு காமிச்சேன். இப்போ கீரை விதைகள் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு மெலீஸான விதைகள், அதாவது ரொம்ப நைஸான விதைகள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சாம்பலில் வந்து அந்த கீரை விதையை கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு விடுங்க. சாம்பல் வந்து உண்மையிலேயே பொட்டாசியம் சத்தும் நிறைய இருக்குது, கூட வந்துட்டு பூச்சி தாக்குதல் எதுவுமே வராத பாதுகாக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை எப்படி உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹாஷாக உடைக்கிற விதை இல்லைங்க, கையில் வச்சு தட்டினாலே 2ஆக பொழந்துக்கும், அந்த அளவுக்கு தான் மென்மையான விதை. ஸோ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 உதையாக உடஞ்சி வந்துடும். அந்த விதையை வந்துட்டு நம்ம சாம்பலில் சேர்த்துட்டு நடவு செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு 25 டேஸில் கொத்தமல்லி கிடச்சிருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிவிட்டு நம்ம செடிங்களை நம்ம பாதுகாத்து வளர்த்தாலே போதுங்க. நமக்கு வெளியிலேருந்து காய் வாங்கவே வேண்டாம். உண்மையிலேயே நம்ம வீட்டு தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் சூப்பரான ஈல்டிங் நம்மளும் எடுக்கலாங்க. எல்லா விதமான காய்கறி செடியும் நம்ம வீட்லேயே போட்டு எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான மண்கலவையும் கூட சேர்ந்து கொஞ்சம் பராமரிப்போம். அதுக்கேற்ற ஃபர்டிலைசர்ஸ், அதாவது அதுக்கேற்ற சத்துக்களை நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தாலே போதுங்க. மண் டைட்டாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு வாட்டி மண்ணை லூசன் பண்ணி விட்டாலே போதும். பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்தால் அதுக்கான மருந்தை கொடுத்து வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம தோட்டத்துலேயும் சூப்பரான ஈல்டிங் நம்ம வீட்லேயும் எடுக்க முடியுங்க. நீங்கள் என்ன அறுவடை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்களேன், எப்படி இருந்துச்சுன்ட்டு. எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைங்களா. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.